ரீடு என்ஜிஓ அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மலை கிராம பயணத்துக்கு தான் அப்படியே போயிருந்தோம். இந்த ரீடு அமைப்போட கிராமத்தில் என்னென்ன வந்து அவங்க வந்து பணிகள் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையிடுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 வண்டியில் அப்படியே கிராமத்தை நோக்கி போனோம். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த கிராமத்தை நோக்கி போகிறப்ப கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அந்த காட்டுப்பகுதியில் அந்த கிராமத்தை நோக்கி தான் அப்படியே வண்டியில் போனோம். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தாலும் கொஞ்சம் பனிமூட்டம் அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து அந்த தார் ரோட்டில் இருந்து இந்த கிராமத்தை நோக்கி மண் ரோட்டில் போகிறப்ப நல்லாவே வந்து இருட்டாயிடுச்சு. சில இடங்கள்லாம் வந்து வண்டி போகாது. அந்த இடங்கள்லாம் சில இதெல்லாம் நடந்து போக வேண்டி வரும். ஒரு வழியாக வந்து அந்த வண்டியிலையும் சரி கொஞ்சம் தூரம் நடந்தும் அந்த கிராமத்தை நோக்கி அப்படியே சென்றடைஞ்சோம். நாங்கள் கிராமத்துக்கு தகவல் கொடுத்ததுனால வந்து கிராம மக்கள் வந்து அங்கே வந்து தயாராக நின்றுருந்தாங்க. சரி, இந்த கிராமத்தில் போயிட்டு இந்த ரீடு அமைப்போட பணிகள் எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம்லாம் பேச்செல்லாம் கொடுத்துட்டு முதல்ல வந்து நமக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த கிராமத்தை நோக்கி மக்களை பார்க்க வந்ததுனால வந்து அவங்க வந்து ஒரு தேநீர் விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்து அந்த கிராமத்து வீடுகளில் நாங்கள் போன ஒரு 10 பேர்த்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து இந்த தேநீர் விருந்துலாம் ஏற்பாடு செஞ்சாங்க. சரி, இரவு ஆனதுனால வந்து இந்த தேநீர் விருந்து முடிச்சுட்டு இங்கேயே வந்து நீங்கள் களி விருந்து சாப்பிட்டு போயிருங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்குறப்ப கிராமத்தோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய லைஃப் ஸ்டைலில் தான் வந்து அந்த கிராமத்து மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ தேநீர் விருந்தெல்லாம் அப்படி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு நாங்கள் போய் அங்கே தான் வந்து எங்களுக்கு வந்து களி விருந்து இரவு டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போகிறோம். இந்த கிராம மக்கள் கொடுத்த தேநீர் விருந்து வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மண் பாதையை நோக்கி இன்னொரு கிராமத்துக்கு அப்படியே போகிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே இருட்டாயிருச்சு. கொஞ்சம் குழியும் மேடாக தான் இருந்தது. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள். களி விருந்து வீடியோ சூப்பராக இருக்கும்.